2025 மாடல் Yamahaவோட R15M கார்பன் எடிஷன் இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த பைக்கை பற்றின ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பைக்கில் TFT கிளஸ்டர் இருக்குங்க. ஸோ TFT கிளஸ்டர் இந்த R15Mல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஹோம் பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ராக்கோட அந்த ஒரு டிஸ்பிளேயும் வரும். நீங்கள் லேப் எவ்வளோ போயிருக்கீங்க, உங்களுடைய லேப் டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்க முடியும். இந்த பைக்கில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லைட்ஸ் இருக்குது. கிளாஸ் டியில் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதெல்லாத்தையும் தாண்டி கம்ஃபர்ட் எப்படி இருக்குது ஹைவேல இப்போ நான் ரைட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் ஃபார்வர்ட் லீனிங்கில். என்னுடைய எல்லா வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய பாம்பில் தான் வந்து முடிகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. நான் ரொம்ப லீன் பண்ணி தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பட் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. ஸோ ஹைவேவுக்கு எனக்கு ஓரளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. பட் லாங்காக நான் போவேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக பேக் பெயின், அப்புறம் நமக்கு இந்த நெக் பெயின் இருக்கும், அண்ட் பாம் பெயின் இருக்கும். அதெல்லாம் நான் தெரிஞ்சு தான் இந்த பைக் எடுக்கிறேன் அப்படின்னா டெஃபினட்டாக ஒர்த் வேல்யூ ஃபார் மணி. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மீடியம் சைஸ்ன்னு சொல்ல முடியாது, பெரிய சைஸாகவே உங்களுக்கு வந்து ஃப்ளை ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு அந்த விண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசாக பிளாஸ்ட் இருக்காது. ஸோ மேலே வந்து உங்களுக்கு போயிடும் விண்ட் எல்லாமே. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, டியூவல் சேனல் ABS இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அதனால் பைக்கோட ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. அண்ட் உங்களுக்கு அலுமினியமில் ஸ்விங்காம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆப்டிமலான ஒரு ஸ்டெபிலிட்டி அண்ட் ரிலபிலிட்டி இருக்குது, கம்ஃபர்டபிலிட்டி இருக்குது, அண்ட் மெனுவரபிலிட்டி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்லவே தேவையில்லை, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்டுங்க. ஸோ பழைய மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ஜின் ரிஃபைன்மெண்ட், இனிஷியல் பிக்கப் இல்லை டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், இந்த லோ இன் டார்க்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. பட் இந்த 2025 அப்டேட்டட் மாடலில் உங்களுக்கு லோ இன் டார்க்குமே ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் நல்லா இருக்கிறதுனால ரொம்ப நல்லா இருக்குங்க, ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. பவர் டெலிவரி அப்படிங்கிறதும் R15M இந்த கார்பன் எடிஷன் 2025 மாடலில் நல்லா இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா இதில் உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து உங்களுக்கு நல்லாவே வேலை செய்யுதுங்க. ஸ்டெபிலிட்டி, டியூவல் சேனல் ABS ரொம்ப நல்லா இருக்குது. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பை டைரக்ஷனல் குயிக் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் அப் ஷிஃப்ட் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் வந்து அந்த குயிக் ஷிஃப்டரை யூஸ் பண்ண முடியும். மற்றபடி உங்களுக்கு டவுன் ஷிஃப்ட் அக்ரெசிவாக பண்ணுறீங்கன்னா குயிக் ஷிஃப்டர்ஸ் யூஸ் ஆகாது. ஏன்னா இது வந்து யூனி டைரக்ஷனல் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா பை டைரக்ஷனல் அப்படிங்கிறதுனால யூனி டைரக்ஷனலாக இருந்தால் உங்களுக்கால அப் ஷிஃப்ட்டும் பண்ணும்போதும் குயிக் ஷிஃப்டர்ஸ் ஒர்க் ஆகும், டவுன் ஷிஃப்ட் பண்ணும்போதும் குயிக் ஷிஃப்டர் ஒர்க் ஆகும். ரொம்ப ஸ்மூத்தான அந்த ஒரு டெலிவரி வந்து இருக்கும். இதில் நல்ல கிளட்ச் லிவர்ஸ் அண்ட் பிரேக் லிவர்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. Y கனெக்ட் ஆப்பில் நீங்கள் Yamahaவில் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். அண்ட் உங்களால் வந்து இதோட டைமர், லேப் டைமர் என்னன்னு பார்த்துக்க முடியும். அண்ட் மோஸ்ட்லி இது வந்து TFT கலர்டு கிளஸ்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சன் ஏரியாவில் கூட ரொம்ப ஈஸியாகவும் பார்க்க முடியுது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து விசிபிலிட்டி நல்லா இருக்குங்க. R15M பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கார்பன் ஃபைபர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பைக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? வெறும் 121 கிலோகிராம் தான். ஸோ நீங்கள் ஃபியூல் போட்டுட்டு ஃபுல்லாக ஃபியூல் போட்டிங்க, ஆயில் கெப்பாசிட்டி எல்லாம் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 141 கிலோகிராம் இருக்கும். ஃபியூல் இல்லாமல் ஆயில் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா 122 அந்த மாதிரியான ஒரு கிலோ இல்லை 125 கிலோகிராம் தான் இந்த பைக்கோட ஓவரால் வெயிட்டே இருக்கும். மிரர்ஸ் நல்லா இருக்குது. ஸோ பை ஃபங்க்ஷனல் LED ஹெட்லைட்ஸோட அந்த விசிபிலிட்டியும் நல்லாயிருக்கும், த்ரோவும் நல்லாயிருக்கு. உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டும் நல்லாயிருக்கு இந்த R15Mல. R15 வெர்ஷன் 4க்கும் M-க்கும் பெருசாக டிஃப்ரெண்ட் இல்லைங்க. பட் இதோட காம்போனன்ட்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். R15Mல அதுவும் இந்த கார்பன் எடிஷனில் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சைடில் இருக்கக்கூடிய கவுல் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க. R15ல நீங்கள் வெர்ஷன் 4ல் நீங்கள் நார்மலாக கவுல் எடுத்திங்கன்னா ஒரு 2000 3000 தான் இருக்கும். ஆனால் R15Mல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9000 10,000 அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பிக்கஸ்ட் ஒரு எக்ஸ்பென்சிவான ஒரு பைக்னே சொல்லலாம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா ரைடிங் பொசிஷன் வந்து ரைடர் மட்டும் ரைட் பண்ணுற மாதிரி இருந்தால் R15M இல்லை R15 ரைடர் மட்டும்தான் ரைட் பண்ண போகிறாங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக்கு. இல்லை ப்ரோ நான் வந்து பில்லியனோட தான் ரைட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதுவும் நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்கன்னா கூட பரவாயில்ல.
பட் லாங் ரைட்லாம் போகிற மாதிரி இருந்ததுன்னா ரொம்பவே கஷ்டம். பட் சிட்டிக்குள்ளே இந்த பைக் அடிச்சுக்க ஆளே கிடையாது, அந்த மாதிரி தான் சொல்லும். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு பைக்கு. சிட்டிக்குள்ளே ஒரு காலேஜுக்கு போகிறவங்க இல்லாட்டி வந்து ஆஃபீஸ் போகிறவங்க R15 எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் இந்த பைக் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம், இந்த R15 எனக்கு வந்து ட்ரீம் பைக்குங்க. நான் வச்சுருந்தேன் R15 வெர்ஷன் 2 நான் வச்சுருந்தேன். ரொம்ப ட்ரீம் பைக். ஸ்கூல் டேஸ்லேருந்தே நான் ரொம்ப கனவு கண்டு அதை எடுத்தேன். அதுக்கப்புறம் R15M R15 வெர்ஷன் 2 எடுத்ததுக்கப்புறம் அதை கொஞ்ச நாளில் சேல் பண்ணிவிட்டு R15 விட்டுட்டேன். ஸோ ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் டியூக் எடுத்தேன். KTMோட டியூக் 250 வச்சுருந்தேன். 2021 மாடல்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதையும் கொடுத்துட்டு இப்போது இன்டர்செப்டார் 650 வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஹைவே க்ரூசிங்க்கெலாம். இந்த பேக் டு த டாபிக்ங்க, R15M பொறுத்த வரைக்கும் கார்பன் எடிஷனுங்கிறதுனால ஸ்பீடு நல்லா இருக்குது. ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் இந்த பைக்கில் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இனிஷியல் பிக்கப் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. நீங்கள் ஒரு 6500 RPMல நான் போகிறேன். ஸோ இதோட பவர் டெலிவரி இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இனிஷியலில் இந்த பிக்கப் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கம்ஃபர்டபுளான ஒரு பைக் ஹைவே க்ரூசிங்க்குன்னு நம்ம சொல்லலாம். பட் ஹோல் டே நான் இந்த பைக்கில் தான் சுற்றுவேன். ஹோல் டே நான் வந்து டிராஃபிக்கில் இல்லாட்டி வந்து ஹைவேல ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லாம் ரைட் பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இது ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக், ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதனால் இதில் லாங் டிஸ்டன்ஸ்லாம் போனீங்கன்னா உங்கள் பேக் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்துரும். அப்புறம் உங்கள் முதுகுலாம் பார்த்தீங்கன்னா படுத்துரும். கை கால்லாம் பார்த்தீங்கன்னா உங்களால் முடிச்சு விட்ரும் அப்படின்னு தான் சொல்லுவேன். மற்றபடி பில்டு குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வேல்யூ ஃபார் மணி, ஃபியூச்சர்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் வந்து தாறுமாறாக கொடுத்துருக்காங்க. மைலேஜுமே உங்களுக்கு 35-40 km/லிட்டர் மைலேஜும் வந்து தாராளமாக கொடுக்க முடியும் இந்த ஒரு R15ஆல். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் எதுக்காக அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, இதோட இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட்டாக இருக்குது. அதனால் இதோட ஒரு மைலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இதில் உங்களுக்கு டாப் ஸ்பீடு 140+ தாராளமாக போகுது. அண்ட் நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 100/80 செக்ஷன் டயர் உங்களுக்கு 17 inch கலர்டு அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியன் மார்க்கெட்டில் இது இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு 15 years இருக்குங்க. 15 வருஷமாக இந்தியாவில் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக்காக, எல்லா யங்ஸ்டர்ஸுக்கும் பிடிச்ச ட்ரீம் பைக்காகவும் இன்றைக்கும் R15 இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் இதோட ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல், இனிஷியல் பிக்கப், டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ், மெனூவரபிலிட்டி, ரிலையபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி, எல்லா அபிலிட்டியும் சொல்லலாம். நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. ஹைவே க்ரூசிங்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு பைக். அண்ட் உங்களுக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், மியூசிக் வந்து ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும், நெக்ஸ்ட் ட்ராக் வந்து போக முடியும். அண்ட் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், நோட்டிஃபிகேஷன் அலர்ட்ஸ் எல்லாமே இந்த பைக்கில் உங்களால் டிஸ்பிளேல பார்த்துக்க முடியும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபியூச்சர்னு சொல்லலாம். அண்ட் ரெகுலராக ரைட் பண்ணலாமா இந்த R15 அப்படின்னு கேட்குற கேள்விக்கு, சிட்டியில் தான் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 km ஒரு 30 km நான் ரெகுலராக கம்யூட் மாதிரி யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டெஃபினட்டாக நல்ல பைக்கு, சூப்பரான பைக்கு நீங்கள் ரைட் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு ஆன்சரும் இருக்கும். இல்லை ப்ரோ எனக்கு லாங்குக்கு நான் போகணும், எனக்கு வந்து லாங்குக்கு பெஸ்ட்டாக இருக்குமா, ஹைவேல நான் ரெகுலராக போவேன் அப்படின்னா உங்களுக்கு இதோ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு ரெட்டிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய கை வந்து ஆகும். ரொம்ப ரெட்டிஷாக இருக்கும், நெக் பெயின் இருக்கும், அண்ட் உங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ரைடர் டு ரைடர் சேஞ்ச் ஆகுங்க. ப்ரோ ஃபார்வர்ட் லீனிங்கில் தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஸ்போர்ட்ஸ் மாடல் பைக்கு, ஃபுல்லி ஃபேர்டு பைக்குன்னு தெரிஞ்சு தான் நான் வண்டியை எடுத்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே கிடையாது, நான் தாறுமாறாக பைக்கை ரைட் பண்ண போகிறேன்னு அப்படி ஒரு மைண்ட் செட்டில் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெஸ்ட்டான பைக் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஒரு R15Mல ரொம்ப தாறுமாறான கார்பன் ஃபைபர் எடிஷன். உங்களுக்கு அந்த கார்பன் ஃபைபரில் உங்களுக்கு சைட் கவுலிங்லாம் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. சைட் மிரர்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஃபியூல் டேங்க் 11 liters இருக்குது. 35 km/லிட்டர் மைலேஜ் தாராளமாக கொடுக்கும். நீங்கள் எப்படி தான் ரைட் பண்ணாலும் சரி, அக்ரெசிவாக ரைட் பண்ணாலும் சரி, எக்கானமியில் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு 2-3 km சேர்ந்து உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும். அண்ட் அலுமினியம் ஸ்விங்காம் ரொம்ப நல்லா வேலை செய்யுது இந்த ஹைவே ரைடிங்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு KYBலேருந்து 37 mmல அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
அண்ட் வேறு என்ன இதில் உங்களுக்கு வந்து எல்இடி ஹெட்லைட், எல்இடி டெய்லைட், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் வார்னிங் சுவிட்ச் இருக்குது. மற்றபடி கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணுறதுக்கு ரைடிங் எர்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ஃபார்வர்ட் லீனிங்கில் ஒரு ட்ராக்கில் ஓட்டுற மாதிரி நான் ஓட்டுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் இந்த பைக்கை சூஸ் பண்ணலாம். பில்லியன் ரைடரை பொறுத்த வரைக்கும் லாங்காக இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிக்குள்ளே ரைட் பண்ணாலும் சரி, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காதுங்க. ஏன்னா சீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டான சீட்டாக தான் இருக்கும். அதனால் பின்னாடி வந்து உங்களால் ரொம்ப தூரம் ரைட் பண்ண முடியாது. பட்டுலாம் பொழந்துரும், அடி வெளுத்துரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ரைடர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ரைடர் சீட் பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனிங்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இது வந்து ஏரோடைனமிக்ஸ் பாடி பேனல்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஷார்ப்பாக கொடுக்கணும், ரொம்ப ஸ்லீக்காக பைக் இருக்கணுங்கிறதுக்காக பில்லியன் ரைடரோட அந்த ஒரு சீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது பண்ணிட்டாங்க. அதனால் அது அப்படி தான் இருக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் பில்லியன் ரைடர் பொறுத்த வரைக்கும். பட் மெயின் ரைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. நீங்கள் க்ரூஸ் பண்ணுறதுக்கு சிட்டியில், டிராஃபிக்கில், பம்பர் டு பம்பர் டிராஃபிக்கில். இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்பீட் பிரேக்கரில், நீங்கள் பெரிய ஸ்பீட் பிரேக்கரில் கூட விட்டால் கூட தனியாக போனால் இடிக்காது. கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிறவங்க பில்லியனாக உட்காந்துருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் எனி கைண்ட் ஆஃப் உங்களுக்கு ஸ்பீட் பிரேக்கர் நீங்கள் ஸ்லோ பண்ணி ஓட்டுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அடியில் எந்த ஒரு ப்ரொடெக்ஷனும் இருக்காது. ரேடியேட்டர் இருக்குது. ரேடியேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் கார்டெலாம் நீங்கள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் உங்களுக்கு ஸ்லைடர்ஸ் எல்லாமே இந்த பைக்குக்கு சேஃப்டிக்காக நீங்கள் வந்து போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்லைடர்ஸ் போட்டுக்கோங்க. அண்ட் இன்னும் நிறைய சேஃப்டிக்கு வந்து இதுக்கு வந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆக்சசரிஸில் இருக்குது. அப்புறம் செயின் கிளீனிங் கிட் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. ஸோ இந்த ரைட் ரிவ்யூவில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோங்க. ஸோ ரைட் ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் நான் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு சொல்லணும் இந்த ரைட் ரிவ்யூவில் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரோடைய கொஷனுக்கும் நான் கண்டிப்பாக மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன். வேறு எந்த பைக்கை நம்ம ரைட் ரிவ்யூ பண்ணலாம், இல்லை வேறு எந்த பைக்கோட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்கிறேன், அப்படி தெரியாத விஷயங்களை கேட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன்.